நமக்கு இன்னொரு விஷயம் எல்லா சிங்கர்ஸுமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கம்போசர்ஸ் ஆர் அவர் மென்டர்ஸ். தே ஆர் நாட் அவர் எனிமீஸ் ஆர் அவங்க நம்மளை ஹியூமிலியேட் பண்ணுறதுக்காக அங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அவங்க ஐடியா. ஆமாம், அவங்க ஐடியா வந்து அந்த பாட்டு நல்லா வரணும், அந்த பாட்டு நல்லா வந்தால் அதோட பெனிஃபிட்ஸ் வி ஆல் ரீப். ஸோ என்னென்னா, நமக்கு ஆரம்ப காலத்தில் இல்லை நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இல்லை இது சரியில்லை இப்படி பாடுங்கன்னு நமக்கு மைண்டில் கரெக்டாக தானே பாடுறோம், இவங்க சொன்னதையே தானே பாடுறாங்க, ஏன் இவங்க வந்து இப்படி சாட்டிஸ்ஃபை ஆகாமல் மறுபடியும் இதை கேட்குறாங்கன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம மியூசிஷியன்ஷிப் வந்து ஒரு கட்டம் மேலே போகிறோம் இல்லையா, வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வித் நாலேஜை கெயின் பண்ணி நம்ம ஞானம் 2 படி மேலே ஒசரும்போது தான் தெரியும் அவங்க சொன்னது தான் கரெக்டுன்னு. தே வேர் ஆல்வேஸ் ரைட். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இல்லை, கொஞ்சம் லோவாக இருந்திருக்கோம். இப்போ அந்த லெவலுக்கு நம்ம ஒசரும்போது அவங்க சொன்னது தான் சரி எப்போவுமேங்கிறது புரியும். அப்போ வந்து அவங்க மேலே மரியாதை ஜாஸ்தி தான் ஆகும் நமக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம், சொன்னதையே பாடுறோம் இப்படி போட்டு மறுபடியும் டேக் வாங்குறாங்களே அப்படின்னு இருக்கோம். பட் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுடைய ஞானத்தில் அது காட்டும் பிற்காலத்தில். உங்களால் மறக்க முடியாத ரசிகர் யார்? நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. அது வந்து நம்ம நினைப்போம் இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டு. லண்டனும் எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கோம், நான், கங்கைமரன் சார், பாரதி ராஜா சார், சிங்கர்ஸில் கார்த்திக்கு எல்லாம் ஒரு 5-6 பேர் எல்லாம் பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் சீட்டில் போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று குழு மாதிரி நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பாரதி ராஜா சார் ஒன்று சொன்னார், இதை பாரு, நம்மளாம் வந்து ஆர்ட்டில் கனெக்டடு, இங்கே பின்னாடி எக்கானமியில் கூட இருப்பாங்க, நம்மளை விட பெரிய ஆள் இருப்பான், நம்மளோட பயங்கரமான அறிவாளியாக இருப்பான், பெரிய பணம் கூட நம்மளை விட வச்சுருப்பான் எல்லாம். ஆனால் நமக்கு இந்த லைஃப் கொடுத்துருக்குல்ல, இந்த ஆர்ட்டு, இதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி, இதை வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம காக்கணும் அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக அந்த டைமில் எனக்கு வந்து, அதாவது ஒரு லெஜெண்ட்ஸ் அவரெல்லாம் நான் வந்து சின்ன வயசுலலாம் பார்த்து அப்படி நேரில் சந்திக்கவே முடியுமா, இவங்களெல்லாம் நேரில் பார்க்க முடியுமான்றதை வந்து அவங்களோட பக்கத்தில் உட்காந்து அதே பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கலை தான் வழங்கியிருக்கு. ஸோ அதுவே வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம்.